48 நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஸ்கின் டோன் வந்து தங்கம் மாதிரி பளபளப்பாகும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. நிஜமாவே இந்த கூற்று உண்மையாக பொய்யா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நாள் வந்து 47. நான் எப்போவுமே எடுத்திருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நீங்கள் எல்லோரும் இப்படி தான் எடுக்கணும்னு கிடையாது. ஆனால் என்ன 48 நாட்கள் கண்டினியூஸாக உணவில் சேர்த்துக்கணும். அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம தனிக்கு எண்ணெய் காய்க்கும் போது அதுக்கு கூட கொஞ்சம் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இலை போட்டு சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தானா முடி வந்து அதிக அளவில் அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தலையை வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடியது. அதோட கண்ணையும் குளிர்ச்சி ஊட்டும். மூளையும் குளிர்ச்சியுடைய குடத்திறன் வந்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது. அதனால் எண்ணெயில் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வரலாம். உடல் சூடும் குறையும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியதான் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் உடலில் வந்து வலி இருந்தாலும் அந்த இடத்துல இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையினுடைய எண்ணெயை தேய்ச்சோம்னா வலியை வந்து குணப்படுத்தக்கூடியதான். பாருங்கள், 47வது நாளாக ஸ்கின் டோன் இந்த கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வித்தியாசம் தெரியும். ஸ்கின் வந்து லைட்டாக, அதுக்காக ரொம்ப இல்லை, ஆனால் லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ் இருக்க தான் செய்யுது ஸ்கின் டோனில். கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் 48 நாட்கள் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனிவே, பாய்.